ஃபஸ்ட்டு வேர்ல்டு ரெக்கார்ட் ஏதோ 50 இயர்ஸ் அவர் நடிச்சதுக்காக கொடுத்துருக்காங்க. பாலையா அப்படின்னு வந்து எல்லாருமே ஃபேன்ஸ்லாம் கூப்பிடுவாங்க தெலுங்கு சினிமாவில். தமிழ் சினிமாவில் அதை விடுங்க, அதை பற்றி பேச விடுங்க. கமல் சாருக்கோ ரஜினி சாருக்கோ எத்தனையோ தமிழ் ஆக்டர்ஸ் வேர்ல்ட் ஆஃப் புக்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் வந்து கொடுக்கல. ஆனால் நந்தமூரி பாலகிருஷ்ணன் அப்படின்ற ஒரு முழு பேரை நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் அவரோட லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பகவான் கேசரி அப்படின்ற படம் கூட பார்த்தீங்கன்னா நேஷனல் அவார்டில் வந்து செலக்ட் ஆயிருந்தது. அதுக்கு நிறைய கருத்துக்கள் இருக்குது, அதை பற்றி நம்ம அப்புறம் பேசலாம். ஆனால் 66 இயர்ஸ் ஆஃப் கமல்ஹாசன் சார், 50 இயர்ஸ் ஆஃப் ரஜினி சார். ரஜினி சார் கமல் சார் எடுத்துட்டீங்க அப்படின்னா எந்த பேக்கப் இல்லை, எந்த பேக்ரவுண்டும் இல்லாமல் ஹீரோவாக ஸ்டார்ட் ஆகி வில்லனாக ஸ்டார்ட் பண்ணி அவங்க பெரிய கெரியர் போயிருக்காங்க. இதை பற்றி கண்டிப்பாக பாலையா சார் வந்து யோசிச்சிருக்கணும். அவரோட கமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்காக கீழே கமெண்ட்லாம் நான் படித்தா அப்படின்னா என்னால் வந்து சரி படக்கவே முடியல. அதே போல் அந்த கொடுத்தவங்களுக்கு வந்து இவரோட ஒரு ட்ரெயின் சீனும் ஒரே ஒரு டான்ஸ் சீன் மட்டும் இவர் பார்க்கவே இல்லைன்னு நினைக்கிறேன். அது மட்டும் பார்த்துருந்தாங்கன்னா அவரை திரும்ப வாங்கியிருப்பாங்க. என்னதான் இருந்தாலும் படமே விஜய் சார் ரீமேக் பண்ணுறாரு. உங்களுக்கு இந்த ஷார்ட்ஸ் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் தி ஷார்ட்ஸ்.